இல்லை, இப்போது குற்றவாளியே சுவாகதா தான். சுவாகதா நீண்ட நாட்களாக அந்த இசையமைப்பாளரிடம் பணியாற்றி இருக்கிறார். இசையமைப்பாளர் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். ஒரு பெண் கர்ப்பம் வரை நடந்து விட்டதுன்னு சொல்கிறார். கர்ப்பத்தை கலைத்து விட்டு அவள் வெளியேறிவிட்டாள். இந்த இசையமைப்பாளர் இசையே தெரியாது, கிட்டாரே வாசிக்க தெரியாது. ஆனால் இவர் இசையமைப்பாளர் என்று தன்னுடைய அந்த இசை அரங்கு தளத்தில் நானும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டேன். அப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. பல பெண்கள் கர்ப்பம் வரை வந்து அவர்கள் அப்பாவி பெண்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். இப்படி சொல்லுகிற அந்த சுவாகதா எங்க போயிருக்கணும்? காவல்துறைக்கு போயிருக்கணும். ஏன் காவல்துறைக்கு போகல? எதை இழந்தாவது தான் ஒரு பாடகி ஆயிரணும், எதை இழந்தாவது தான் ஒரு சின்னத்திரை நடிகை ஆயிரணும், எதை இழந்தாவது பெரிய திரை நடிகை ஆயிரணும். இதுதான் இவருடைய நோக்கம்.